ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். யாரெல்லாம் அந்த பசுபதி வந்து சீக்கிரமாக மாட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிட்டு இந்த கதை மேலே ட்விஸ்ட் வச்சு நம்மளை குழப்பி விட்டுட்டு என்னடா அது கதையை போர் அடிக்குதுடா, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பார்த்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க கதை. என்னென்னா நம்ம காவேரி வந்துட்டு விஜய் போனதை நினச்சி அவங்க ரூமுக்குள்ளே வந்துட்டு அவர் ஃபோட்டோ பேக்கு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. டைரியெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் படித்து அந்த ஃபோட்டோலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு விஜய்க்கு ஃபோன் அடிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஏன் ப்ரைவசி எதுக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்க, நான் பார்க்காம வேறு யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு வந்து எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்குள்ள ஒரு அப்படியே குட்டி ரொமான்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அப்படியே விஜய் அவங்கள கட்டி பிடிக்கிறதும் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு. இது இங்கே நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அது வழியாக ஒரு வழியாக போயிட்டுருக்குன்னு பார்த்தா இங்கே குமரன் வந்து என்னாச்சோ ஏதாச்சுங்கிற மாதிரி வெளியில் கொஞ்சம் தேடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தச்ச பொருள் எல்லாத்தையும் அந்த நர்ஸுக்கிட்ட கொடுக்குறதுக்காக போகிறாங்க. போயிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு காசுலாம் வாங்கிட்டு திருப்பி வர்றாங்க. வந்துட்டு இந்த மாதிரி அவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு இதை இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டல் தானே அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு அந்த மாமாவை பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதையும் கேட்டுறாங்க. பசுபதி வந்து நீ இந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருந்தானே இந்த மாதிரி சரிப்பட்டு வராதையா, நீ இந்த மாதிரி ஒழுங்காக இருக்க பார்த்துக்கிறேன்னா அப்புறம் உன் குடும்பத்தை ஏதாவது பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி பசுபதி மிரட்டினாங்க. நான் அந்த மாதிரி பண்ணேன் தான், மருமக இந்த மாதிரி ஆவான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உண்மை சொல்லிடுறாங்க. அவர் தான் அடித்தது எல்லாத்தையும் சொன்னதும் அதை வந்து கேட்டுறாரு நம்ம குமரன் கேட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா சட்டையை பிடிக்கிறாங்க. எது நீ இதெல்லாம் சொல்ல போறியா, 3 நாளாக சொல்லலாம் ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி வந்து குமரன்ட்ட வந்து அவரை மிரட்டி விட்றாங்க. நீ இதெல்லாம் பண்ணி ஏதாவது பண்ணன்னு பார்த்து வச்சுக்கேன், அவ்வளோதான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரும் ஐயோ தம்பி எதுவும் சொல்லாதீங்க, என் குடும்பம் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவரும் கெஞ்சிகிட்டு இருக்காரு. இருக்கே அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை காவேரிட்ட சொல்லணுன்னு காவேரிட்ட எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இதை வீடியோ அனுப்பிச்சிருந்தானே எல்லாம் கரெக்டாக வந்திருக்கும். ஆனால் காவேரிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னதும் அவங்களும் என்ன மாமா அப்படியே சொல்லிங்கன்னு தாத்தாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இது மாதிரி இந்த இடத்துல மீட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் குமரன் வந்து பைக் எடுத்து கிளம்பி வராங்க. அப்போதைக்கு பசுபதி இதை பார்த்துட்டு பின்னாடியே வந்து அவர் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு கீழே விழுந்துடுறாங்களா. உடனே என்ன உண்மையை சொல்ல போறியாடா, ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல அடைச்சி வச்சுறாங்க. காவேரி அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. தாத்தா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ தாத்தாட்ட எல்லாம் உண்மை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணது வந்து பசுபதி தான், தாத்தா விஜய் மேலே பழிய போட்டாங்க அப்படிங்கிற எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு அவங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ இப்போ வரல என்ன ஆச்சோ ஏதாச்சும்னு பயப்படுறாங்க. என்னமோ ஒன்றும் குமரனை காணுங்கிறப்போ ஏதோ ஆயிருக்கும் தாத்தா, மாமா ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. வக்கீலோட சேர்ந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பசுபதி மேலே. இந்த மாதிரி பசுபதி தான் சார் எல்லா விஷயத்தையும் பண்ணது, எங்கள் மாமா எல்லாத்தையும் கேட்டுட்டு என்கிட்ட சொன்னார். ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒன்று காட்டணும் அப்படிங்கிறக்காண்டி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ இப்போ அவரை காணோம் சார், அவர் எங்கே போனார்னே தெரியல, எனக்கு பசுபதி மேலே தான் டவுட்டாக இருக்குது, அந்த ஆளை தேடி கண்டுபிடிச்சி எங்கள் மாமாவை கண்டுபிடிச்சிங்கன்னா உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறப்ப போலீஸ் வந்து பசுபதியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.